ஹலோ மக்களே 744வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா நம்ம ஃபுஜிட்டோர களத்துல இறங்கிட்டான். முகிவரா லூஃபியை பிடிக்க போறேன், இன்னைக்கு பிடிக்காம போக போறதுன்னு சொல்லிட்டு அவன் கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி மொத்த கல்லுலையும் வானத்தை ஏத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா அவன் லூஃபிக்கு ஃபுஜிட்டோருக்கு சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. லூஃபி பயந்து போவான்னு பார்த்தா பயந்து போக மாட்டேக்கான். இந்த வாட்டி நான் அடிச்சுன்னு ஒருக்காம போக போறதுன்னு சொல்லிட்டு வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபுஜிட்டோரோ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான், அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஃபுஜிட்டோரோ நம்ம லூஃபியை, இதுல ஒரு பக்கம் லூஃபி வானத்துல பறந்துக்கிட்டு இருக்கிறதுல நம்ம லூஃபியை புடிடான்னு சொல்றான். கேவெண்டிஷ் அவனை தூக்கிட்டு ஷிப்புக்கு போன்னு சொன்னே, அவனை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சரி லூஃபி நீங்க இருந்து கிளம்பு, இப்ப என்னோட டன்னு சொல்லிட்டு நம்ம சோரோ களத்துல இறங்குறான். சோரோசன் போய் நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, மிச்சம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கணும் சொல்லிட்டு எல்லாவனும் அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம உசு போடிக்கிட்டு இருக்கான். எங்களுக்காண்டி கப்பல் இருக்குன்னு சொன்னீங்க, இங்க என்னடா இவ்வளவு கப்பல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அங்க நீங்க தெளிவா பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு புரியும் சொல்றான். பார்த்தாங்க ஒரு கப்பல் இல்ல பல கப்பல் நின்னுக்கிட்டு இருக்கு. என்னடா இத்தனை கப்பல் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏன்டா லைன் அப் பண்ணி இருக்கு, இத்தனை நேரத்தை யாரடா கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கவலைப்படாதீங்க, இன்னும் 5 கிலோமீட்டருக்கு ஷிப் இருக்கு, அந்த ஃபாகா இருக்கனால மறைச்சிருக்கு, அது அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றானுங்க. யார் இவ்வளவான கப்பலை கொண்டு வந்தோன்னு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் கனெக்டிங் பிரிட்ஜை வச்சு யோன்டமரியா ஃபிளீட்ல இருந்து நம்ம கப்பலை இறக்கி இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒலம்பஸ். பார்த்தா ஒலம்பஸ் சைட்ல இருந்து கப்பலை இறக்கி இருக்காருன்னு நினைக்கிறேன். கனெக்டிங் பிரிட்ஜான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. ஆமா, இந்த கனெக்டிங் பிரிட்ஜை போட்டுட்டு 50 நிமிடம் ரோப் வச்சு நாங்க வந்து கெட்டி இருந்திருக்கோம், அவ்வளவு தூரம் இது போய்கிட்டே இருக்குன்னு சொல்றானுங்க. எதுக்கு அவ்வளவு கிரியேட் பண்ணானுங்கன்னு ஒண்ணுமே புரியல. என்னன்னு பார்த்தா ஹஜுருதிலாம் ஜெட் வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கான். டேய் விடுறா விடுறா, நான் கூட சண்டை போட்டே தீரணும், நான் பயந்து போக விரும்பலன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு நீ சண்டை போட முடியாது, நீ சண்டை போடணும் அப்புறம் சண்டை போட்டு, இப்போ இதுக்கு நீ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜுருதின் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். இங்க ஃபுஜிட்டோரோ அப்படி நின்னுக்கிட்டு இருக்காரு. டேய் சண்டை போட வந்தவனா ஆளை எங்கடான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அவரு. முகிவரா நீ இங்க இருந்து தப்பிக்கணும் தான் முடிவெடுத்திருக்க, ஆனா நான் தப்பிக்க விடுவானா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்வோர்ட் அப்படி மூவ் பண்றாரு. மூவ் பண்ணோன்னு மேல கிராவிட்டி மூலியமா பறக்கிற கல்லம் மட்டும் அப்படி மூவ் ஆகுது. பார்த்தா அவர் கிராவிட்டி ஒவ்வொரு பவரும் வேற லெவலா இருக்கு. முகிவரா நீ ரொம்ப லேட் ஆயிட்டடா, உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அந்த கிராவிட்டி பவர் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா எல்லா கல்லுமே ஒன்னா இணைய ஆரம்பிச்சிருச்சு. கைஸ் அங்க பாருங்கடா ஏதோ ஒன்று நடக்குதான்னு சொல்லிட்டு கப்பல்ல இருக்கவங்கலாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த கல்லை முட்டி இவனுங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, என்னதான்டா நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளன்னு பார்த்தா எல்லா கல்லு இவனை நோக்கி வருது. ஹஜுருதினோ நம்ம லூஃபியை தூக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். டேய் எங்க இருந்துடா அந்த வேலையை பாக்குறான்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கத்திக்கிட்டு போறான். எல்லாரும் வேகமா ஓடுறாங்க, எந்த கப்பலை நோக்கி ஓடுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே பால் மாதிரி பறந்து போய்கிட்டே இருக்கு. இவனுங்களும் 5 கிலோமீட்டருக்கு கப்பலை வச்சிருக்கானுங்க. டே அந்த கல்லு உடஞ்ச கல்ல மட்டுமே மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு கியோட்டாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே முகிவராவை தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா கிரோஸ் ரெபேக்கா எல்லாருமே அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முகிவரா லூஃபி இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல, என் கண்ணு தெரியல, ஆனா இருந்தாலும் என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது மட்டும் தெளிவா தெரியுது. இந்த ரம்பு லம்பட்டும் உன் மேல உழப்போது, கப்பல் மூழ்க போகுது, நீ என்ன ஆக போறனே ஒண்ணுமே புரியலையடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்போதைக்கு நீ என்றது தப்பிச்சாலும் 4 எம்பரர் வந்து கண்டிப்பா உன்னை அடிச்சு தூக்குவாங்க. ஏன்னா நீ வந்து ஜோக்கர் கதையை முடிச்சிட்ட, அடுத்த டார்கெட் நீ தான் எல்லாத்துக்குமே இருப்ப, ஆனா நான் வந்து இப்போதைக்கு உன் கதையை முடிச்சு விடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவரை யூஸ் பண்றாரு. அப்படி பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு சரிடா முகிவரா உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்வாட யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கப்பலை நோக்கி கீழே கொண்டு வராரு. மேல விழுந்துருச்சுன்னா எல்லார் கதையும் முடிய போகுது. என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி ஷாக்கிங்லேயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. கல்லு அப்படி ஷேட்டர் ஆயிருச்சு. ஷேட்டர் துண்டு துண்டா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. வரிசையே எல்லா கப்பல் மேல போய் நின்னுக்கிட்டு இருக்கு. இப்போ விழுந்துச்சுன்னா ஒரு கப்பலும் மிஞ்சாது. என்னதாண்டா நடக்கு, நம்ம எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும்னு சொல்லிட்டு உசுப்போ கத்திக்கிட்டே போறான். நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றானுங்க. சரிடா உங்களை நரகத்துக்கு நான் வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிராவிட்டி பவரை போட்டு விட்டுதான் ஃபுஜிட்டோரோ. அதான் வேற லெவலா இருக்கான். எல்லா கல்லையும் யூஸ் பண்ணி தரையை நோக்கி அடின்னு அடிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள சடனா பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் வருது. டேய் லூசி எங்கடா வந்து எங்க ரெபேக்காவை தூக்கிட்டு போற, உன்னை ஹீரோ நினைச்சான், நீ ஹீரோன்னு கிடையாது சொல்லிட்டு மக்கள்லாம் கோவத்துல கத்திட்டு வராங்க. டேய் இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வராங்க. இந்த முகிவரா லூஃபி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுஜிட்டோரோவா கத்திக்கிட்டு இருக்கான். நேவி உங்களோட ஹெல்ப் ஒண்ணு எங்களுக்கு தேவை கிடையாது, இந்த பைரட் கதையை நாங்களே முடிக்க போதும் சொல்லிட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு ஓடுறானுங்க. டேய் இது என்னடா நம்ம பக்கத்துல வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு உசப்போ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கல்ல மட்டும் ஸ்டாப் ஆயிருச்சு. மக்கள் எல்லாருமே ஜெட் வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஸ்டாப் ஆகி நின்னுக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா மொத்த மக்களும் லூஃபி நோக்கி தான் ஓடி வரானுங்க. எங்கடா எங்க ரெபேக்காவை தூக்கிட்டு போறான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள வியோல தான் கட்டுறாங்க. அப்பா நம்ம மக்கள் எல்லாருமே வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து முகிவரா நோக்கி ஓடுறாங்க அப்பா அப்படின்னு சொல்றாங்க.
டேய் ட்ரெஸ் ரோசா மக்கள் எதுக்குடா நம்மளை தேடி வராங்கன்னு சொல்லிட்டு சுலைமான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டேய் ஜெயிண்ட் என்னை விடுடா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் அப்பனை சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் இனிமேல் சண்டை போட போறதுன்னு சொல்லிட்டு லூஃபி சொன்ன உடனே அவன் அப்படி விடுறான். பார்த்தா நம்ம லூஃபி பாஞ்சு வந்து ஹஜூருதீன் மேல நின்னுக்கிட்டு இருக்கான். மக்கள்லாம் இவனை நோக்கி தான் ஓடி வராங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, நம்மள நோக்கி கூட இவனுக்கு வரானுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியும் ஷாக் ஆகுறான். டேய் லூசி எல்லாத்துக்கும் தயாராடா, உன்னை இங்க இருந்து தப்பிக்க விட போறது இல்ல, நாங்க ரெபேக்காவை காப்பாத்த வரோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறதுல லூசின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஓடுது. இது ஏன்டா சிரிச்சுக்கிட்டே ஓடுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பாக்குறாரு நம்ம ஃபுஜிடோரோ. உன்னை பிடிச்சி தீர்வோம், உன்னை நாங்க கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சந்தோஷத்துல ஓடி வராங்க. என்னதான்டா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு ஃபுஜிடோரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவருக்கு வந்து சென்ஸ் பண்ற தன்மை வந்து ரொம்ப அதிகம். அதான் அப்சர்வேஷன் ஹாக்கி. எல்லாரையும் சென்ஸ் பண்ணி பார்த்தா யாருமே வந்து கோவத்துல ஓடி வரல, எல்லாருமே சந்தோஷத்துல ஓடி வராங்க. ஏ காய்ஸ் எல்லாரும் வந்து பாருங்க, ஹீரோஸ் கூட தான் வந்து நம்ம ரெபேக்கா இருக்காங்க, லூசி கூட ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எங்களுக்கும் தெரியும், நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, நாங்க வேணுக்குனே தான் ஓடுதோம், என்ன நம்ம லூசி காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோஸ் வந்து ரெபேக்காவோட அப்பா, அதனால அவ வந்து அங்கே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்கார்லெட் அம்மா வந்து அந்த டாப் ஆஃப் த ஹில்ல வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபேரிஸோட உண்மையான ஐடென்டிட்டி முதல்ல நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருந்துன்னு சொல்றாங்க அவங்க. இந்த பைரட் வந்து நம்ம கிங்டத்தை காப்பாத்திருக்காங்க, அதனால அவங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை, அதனால தான் நம்ம போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபுஜிடோரம் வந்து அந்த ரம்புல வானத்துல இருந்து போட்டாருன்னா எல்லார் கதையும் முடிஞ்சிரும், அதனால தான் நம்ம வந்து காப்பாற்ற போறோம். டேய் ஓடாதடா, உன்னை பிடிக்க வரோம் சொல்லிட்டு மக்கள் பொய்யா ஓடிக்கிட்டு இருக்காங்க. லூஃபியை காப்பாத்த ஓடுறானுங்க. இதுல கியோட்டோஸோ மாச காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஓடுங்கடா ஓடிக்கிட்டு இருங்கடான்னு சொல்றாரு. பார்த்தா லூசின்னு சொல்லிட்டு மனசுல சந்தோஷமா நினைச்சுக்கிட்டு எல்லாவனும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாவனும் போயிட்டு டாட்டா காமிச்சு வழி அனுப்பிச்சு வைக்கிறானுங்க. இவ்வளவு மக்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாவனும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஃபுஜிடோரோ வந்து ரொம்ப மோசமானவன்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவன். டேய் முகிவரா, உன்னோட உண்மையான தன்மை இப்ப தான்டா பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு. இத்தனை பேரடா உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க, சரிடா நீ எந்த மாதிரி மென்மையான தன்மையில் உள்ளவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலடா, உன்னோட முடியோட கலரை பார்க்கணும், உன்னோட கண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நீ எப்படி சிரிப்ப, எனக்கு கண்ணுன்னு இருந்துச்சுன்னா உன்னை தாண்டா எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு முகிவரான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. பார்த்தா ஃபுஜிடோரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரோ அந்த அளவுக்கு மாசா இருக்காரு. வேற லெவலா நம்ம லூஃபியை வலியமிச்சு வச்சிட்டாரு ஒரு வழியா. சரி இந்த வெப்பனை வந்து வானத்துல பறக்க விட்டன, இப்ப இது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா வானத்துல அப்படி பறந்து போய்கிட்டே இருக்கு. எல்லா சோல்ஜர் ரீட்ரீட் பண்ணுங்கடா, ஏன்னா போர்ட் பக்கத்துல மக்கள்லாம் இருக்காங்க, நம்ம எதுவும் பண்ண போறதுன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரம்பிள் இன்னும் வானத்துல தானே பறக்கு, என்ன பண்ணடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல இங்க ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா சடனா ஸ்டக் ஆகி ஷாக் ஆகுறாங்க. இந்த கப்பல் என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதான்டா யோன்டா மாரியா ஷிப், எங்களோட கப்பல் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் இருந்து கிளம்பி போங்கடா, இது ஒரு எமர்ஜென்சி, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய கப்பலான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க, ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. அதுக்குள்ள ஹஜூருதீன் முன்னாடி வாரான். முகிவரா, ஜெயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இப்போதைக்கு என் கூட 4 பேர் இருக்காங்க. என்னோட கனவே வந்து ஜெயிண்ட் ட்ரூப்ஸ் ஒன்னா இணைச்சு இந்த உலகத்தையே வந்து மாசா காட்டணும்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜெயிண்ட் பைரட்ஸா, மாஸ்டர் டோரி ப்ரோகி இருந்தாங்கல்லடா நம்ம லூஃபி, அவங்கள மாதிரி இவனும் ஒரு பைரட்டை உருவாக்க போறானான்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாடா, அப்பனை இவன் நம்மளோட ரைவல் மாதிரி வருவாங்க, ஒரு நாள் நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம கண்டிப்பா எல்பாஃப் ஊருக்கு போவோனே அப்படின்னு சொல்லிட்டு உசப்போ பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு நம்பஸ் வராரு, நான் தான் யோன்டமரி ஃபிளீட்டுக்குள்ள கப்பல்ல உள்ள சொந்தக்காரன், 56 ஷிப் நம்ம கையில இருக்கு, இந்த கப்பலை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றானுங்க. லூஃபிலண்டு, நாங்க சீஃப் டோன்டா வந்து நாங்க பெர்மிஷன் கேட்டோம், நாங்களும் உங்க கூட சேர்ந்து வரப்போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய பாக்ஸிங் ரிங் இருந்தாலும் நானும் தோக்க போறேன்னு சொல்லிட்டு நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் கப்பல்ல ஏற போறோம்னு சொல்றானுங்க. இந்த முட்டாள் வந்து அவன் கப்பல்ல என்னை ஏத்திக்கிட்டுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு சுலைமான் பேசிக்கிட்டு இருக்கான். என்னை கேப்டன் சொல்லுடா, யாரு என்னை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கேவண்டிஷ். நான் இந்த உலகத்துல பாப்புலரான ஆளா வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காய்ஸ் நீங்க என்ன பண்ணுங்கடா, ஏன் கூட ஏன்டா வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க 2 நாள் அந்த பேலஸ்ல இருக்கும்போது இது ஆல்ரெடி நாங்க முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. முகிவரா, நாங்க வந்து எங்களை பத்தி நாங்க இன்ஃபர்மேஷன் சொல்ல போறோம், நீ முடிவெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பியூட்டிஃபுல் பைரட்ஸ், இவங்களோட கேப்டன் வந்து 75 மெம்பர்ஸ் இருக்காங்க, கேவண்டஷும் அதுக்கப்புறம் சுலைமான் சேர்ந்து ஒரு பைரட் குரூப். அடுத்த குரூப் வந்து பார்ட்டோ கிளப், இவன் கையில 56 பேர் இருக்காங்க. பார்ட்டோலுமே கேனபிள், அதுக்கப்புறம் 3வது டீம் வந்து டான் ஷாய் 13 லீடர், இவன் தான் ஹப்புசாய் ஆர்மில 13வது லீடர் இவன் தான், இவங்க கையில 1000 பேர் இருக்காங்க. அடுத்த குரூப் வந்து 4 பேர் கொண்ட குழு, ப்ளூ கில்லி, ஐடியா, அப்துல்லா ஜீத், இந்த 4 பேர் வந்து ஒரு குருவா இருக்கானுங்க. அதுக்கு குரூப் வந்து லியோ, டிராப்ஸோட ட்ரைப்ஸ், இவனுங்க கையில 200 பேர் இருக்காங்க, இவங்களோட லீடர் வந்து லியோ. அதுக்கப்புறம் வந்து பைரட் மெர்சினரி ஹஜூருதீன், இவங்க கையில இப்போதைக்கு வந்து 5 பேர் இருக்காங்க, இவங்களோட கேப்டன் வந்து ஹஜூருதீன் அப்படின்னு சொல்றான், பார்த்தா அவனே ஒரு கேப்டன் தான். அதுக்கப்புறம் ஒரலம்பஸ் யோன்டமாரியா ஃபிளீட்ல உள்ளவன் 4300 பேர் என் கையில இருக்காங்கடா
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சடனா முன்னாடி வரானுங்க. இப்போ நாங்க மொத்தம் 5600 பேர் இருக்கோம். லூஃபி சென்பாய், நாங்க உங்ககிட்ட சாக்கையை பரிமாற போறோம். அதான் 7 டீம் உங்களோட சப்பார்டினேட்டா வந்து சேர போறோம். இனிமேல் நாங்க உங்களோட ஃபாலோவர்ஸ் சொல்றானுங்க. முகிவரா கொடியை மட்டும் எங்க கையில கொடுங்க. இனிமேல் உங்களுக்கு கீழே நாங்க வருவோம். உங்களுக்கு ஒண்ணுனா நாங்க யாருன்னு காட்டுவோம்னு சொல்றானுங்க. சொன்னோ ஓட்டனே லூஃபி குரூப் மிரண்டுருச்சு. என்னது நம்மளுக்கு கீழே வருவானுங்களான்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி மொத்தமே 10 பேர் தான் சேர்க்க நினைச்சா இப்போ 5600 பேர் புதுசா வந்துட்டானுங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரும் தனித்தனியா இருந்தாலும் லூஃபி கொண்டுனா எப்பனாலும் களத்துல இறங்குற மாதிரி ஒரு டீமை ரெடி பண்றானுங்க. லூஃபி ஷாக்கிங்ல பாக்குறான். அதோட எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம பெல் பட்டனை மறந்துடாங்க. See you, bye.